2018 ட்ரஸ்ட் எக்ஸாமோட கீ ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2/7 பெருக்கல் 9/10 பிளஸ் 2/5 சமம் 2/7 பெருக்கல் 9/10 பிளஸ் 2/7 பெருக்கல் 2/5 என்ற கூற்றில் பயன்படுத்தப்பட்டுள்ள பெருக்கல் பண்பு. ஆன்சர் ஆப்ஷன் 4 பங்கீட்டு பண்பு. கேள்வி எண் 2 3 x சமம் 81 எனில் x இன் மதிப்பு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 4 தான் இதனுடைய ஆன்சர். கேள்வி எண் 3 கீழ்கண்டவற்றில் எது முழு கன எண்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 125 தான். கேள்வி எண் 4 -x2 y3 என்ற உறுப்பின் அடுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1 5. இதனுடைய விடை 5 தான். கேள்வி எண் 5 0.54 பெருக்கல் 0.54 மைனஸ் 0.46 பெருக்கல் 0.46 சமம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 0.08. கேள்வி எண் 6 ஒரு எண்ணின் 3இல் ஒரு பங்கின் 2இல் ஒரு பங்கின் 5இன் ஒரு பங்கு 15 எனில் அவ்வெண். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 450. கேள்வி எண் 7 சுவாதி ஒரு நாளுக்கு 4 மணி நேரம் வேலை செய்து 5 சேலைகளுக்கு 18 நாட்களில் எம்ப்ராய்டரி வேலை செய்து முடிப்பார். அவர் 10 சேலைகள் எம்ப்ராய்டரி செய்வதற்கு நாள்தோறும் 6 மணி நேரம் வேலை செய்வதால் எத்தனை நாட்களில் வேலை செய்து முடிப்பார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 24 நாட்கள். கேள்வி எண் 8 ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம். ஆன்சர் ஆப்ஷன் 1 20%. கேள்வி எண் 9 ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்பும். மற்றொரு குழாய் நீர் நிரம்பியுள்ள அத்தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யும். ஆரம்பத்தில் தொட்டி காலியாக இருந்தது. இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி நிரம்ப ஆகும் நேரம். ஆன்சர் ஆப்ஷன் 1 1 மணி நேரம். கேள்வி எண் 10 அரைவட்டத்தின் மையக்கோணம். ஆன்சர் ஆப்ஷன் 3 180. கேள்வி எண் 11 பல கோணத்தின் பக்கங்களும் கோணங்களும் சமமாக இருப்பின் அது ஒரு. ஆன்சர் ஆப்ஷன் 4 ஒழுங்கு பலகோணம். கேள்வி எண் 12 கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் சுற்றளவு. ஆன்சர் ஆப்ஷன் 1 32 சென்டிமீட்டர். கேள்வி எண் 13 22 25 21 22 29 25 34 37 30 22 29 என்ற விவரத்தின் முகடு. ஆன்சர் ஆப்ஷன் 3 22. கேள்வி எண் 14 70 71 70 68 67 69 70 என்ற விவரத்தின் இடைநிலை. ஆன்சர் ஆப்ஷன் 2 70. கேள்வி எண் 15 1 - 1/2 பிளஸ் 3/4 - 1/4 சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் 2 1 தான் விடை. கேள்வி எண் 16 a/0 சமம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 1. கேள்வி எண் 17 78 வர்க்கத்தின் 1ஆம் இலக்கம். ஆன்சர் ஆப்ஷன் 3 4 தான் அதனோட விடை. கேள்வி எண் 18 சரியான விடையால் பூர்த்தி செய். 1 3 6 10 டேஷ் டேஷ் டேஷ்னு 3 டேஷ் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 15 21 28. கேள்வி எண் 19 x plus y the whole square plus x minus y the whole square சமம். ஆன்சர் ஆப்ஷன் 3 2x² plus 2y². கேள்வி எண் 20 கீழ்காணும் பக்க அளவுகளில் எது முக்கோணத்தை அமைக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் 2 13 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர். கேள்வி எண் 21 முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. ஆன்சர் ஆப்ஷன் 1 செங்கோட்டு மையம். கேள்வி எண் 22 வட்டத்தின் மிகப்பெரிய நாண். ஆன்சர் ஆப்ஷன் 3 விட்டம். கேள்வி எண் 23 இணைகரத்தின் பரப்பு. ஆப்ஷன் 1 BH சதுர அலகுகள். கேள்வி எண் 24 6, -9 என்ற புள்ளி எங்கு அமையும்? ஆன்சர் ஆப்ஷன் 4 4ஆம் கார் பகுதி. கேள்வி எண் 25 முதல் 10 இரட்டை எண்களின் சராசரி. ஆன்சர் ஆப்ஷன் 1 11. அடுத்து நம்ம அறிவியல் இருக்கக்கூடிய 25 கேள்விகளை தான் பார்க்க போறோம். கேள்வி எண் 26 சுற்றுப்புற சூழல் தட் இஸ் பாதுகாப்பு சட்டம் டேஷ். ஆண்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 1986. கேள்வி எண் 27 நீச்சல் குளத்தை சுத்தமாக வைத்திருக்க பயன்படும் வாயு. ஆன்சர் ஆப்ஷன் 1 குளோரின். கேள்வி எண் 28 கனிம சேர்மம். ஆன்சர் ஆப்ஷன் 2 பளிங்கு. கேள்வி எண் 29 பிளாஸ்டிக் பொருட்கள் சிதைவுற டேஸ் ஆண்டுகள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் 1 50,000 ஆண்டுகள் ஆகும். கேள்வி எண் 30 பெர்லியத்தின் குறியீடு. ஆன்சர் ஆப்ஷன் 4 BE அப்படின்னு போடுறது. கேள்வி எண் 31 ஐசோட்ரோப்புகளை கண்டறிந்தவர் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 3 JJ தாம்சன். கேள்வி எண் 32 அமோனியா திரவத்தின் பயன் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 உரங்கள் தயாரிக்க. கேள்வி எண் 33 ஒளியின் செறிவை அளப்பதற்கு டேஸ் என்ற அலகு பயன்படும். ஆன்சர் ஆப்ஷன் 4 டெசிபல். கேள்வி எண் 34 விசையின் அலகு டேஷ். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர் தட் இஸ் நியூட்டன். கேள்வி எண் 35 நேர்மின் சுமை பெற்ற துகள்கள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 புரோட்டான். கேள்வி எண் 36 பின்வருவனவற்றுள் மின்கடத்தா பொருள். ஆன்சர் ஆப்ஷன் 3 கண்ணாடி. கேள்வி எண் 37 பெரிஸ்கோப்பில் சமதள ஆடி அமைந்துள்ள கோணம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 45 டிகிரி. கேள்வி எண் 38 தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு. ஆன்சர் ஆப்ஷன்
3 45 சென்டிமீட்டர். கேள்வி எண் 39 ஈரம் தேக்கி வைக்க இயலாத மண் வகையில் பயன்படும் நீர்ப்பாசனம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 4 தெளிப்பு நீர்ப்பாசனம். கேள்வி எண் 40 தேவையற்ற தாவரங்களை நீக்கும் செயலுக்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர் ஆப்ஷன் 4 களை நீக்குதல். கேள்வி எண் 41 டேஷ் மூலம் வைட்டமின் ஏ கொண்ட உருளைக்கிழங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் 2 மரபு பொறியியல். கேள்வி எண் 42 அடோலசன்ஸ் என்ற சொல் டேஷ் மொழிச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் 1 லத்தீன். கேள்வி எண் 43 பின்வருவனவற்றில் வழுக்கு மூட்டு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 தோள்பட்டை. கேள்வி எண் 44 மனித உடலில் பொய் விலா எலும்புகளின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 4 3 இணை. கேள்வி எண் 45 பாசையின் பழுப்பு நிறத்திற்கு காரணமான நிறமே. ஆன்சர் 3வது தான், தட் இஸ் ஃபியூகோசாந்தின். கேள்வி எண் 46 கூம்பு வடிவ தோற்றமுடைய ஜிம்னோஸ்பம் டேஷ். ஆப்ஷன் 2 சைக்கஸ். கேள்வி எண் 47 போலியோ டேஷ் மூலம் பரவுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 வைரஸ்கள் மூலமா தான் அது பரவுது. கேள்வி எண் 48 செல்லை கண்டறிந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் 3 ராபர்ட் ஹூக். கேள்வி எண் 49 எலும்பு தசைகள் எனப்படுவது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 வரி தசைகள். கேள்வி எண் 50 பந்திப்பூர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் டேஷ். அதாவது மைசூர். இப்ப சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய 25 கேள்விகளை பார்க்கலாம். கேள்வி எண் 51 டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான். ஆன்சர் ஆப்ஷன் 1 இப்ராஹிம் லோடி. இது ஏற்கனவே இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல கூட கேட்டிருந்தாங்க. கேள்வி எண் 52 சிவாஜியின் காப்பாளர். ஆன்சர் ஆப்ஷன் 1 தாதாஜி கொண்டதேவ். கேள்வி எண் 53 சிவாஜி சூடிக்கொண்ட பட்டம் டேஷ். அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 சத்ரபதி சிவாஜின்னு தான் சொல்லுவாங்க. கேள்வி எண் 54 சர் தாமஸ் ரோ இந்தியாவிற்கு வந்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் 1 1615. கேள்வி எண் 55 முகலாயர் ஆட்சி காலத்தில் கர்நாடகத்தின் தலைநகரமாக டேஷ் இருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் 1 ஆற்காடு. கேள்வி எண் 56 மூக்கறுப்பு போர் டேஷ் காலத்தில் நடந்தது. ஆன்சர் ஆப்ஷன் 3 திருமலை நாயக்கர் காலத்துல தான் அது நடந்தது. கேள்வி 57 காரன்வாலிஸ் காலத்தில் எல்லா உயர் பதவிகளும் டேஷிற்கே ஒதுக்கப்பட்டது. சோ ஆப்ஷன் 1 ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது. கேள்வி 58 பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் 1 கிபி 1813. கேள்வி 50 பாளையக்கார முறையை புகுத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் 1 விஸ்வநாத நாயக்கர். கேள்வி 60 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம். ஆன்சர் ஆப்ஷன் 2 கயத்தாறு. கேள்வி எண் 61 இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் 3 22. கொஸ்டின் 62 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம். ஆன்சர் ஆப்ஷன் 1 புதுடில்லி. கொஸ்டின் நம்பர் 63 கிபி 1995 ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம். ஆன்சர் ஆப்ஷன் 1 பெய்ஜிங். இது முன்னாடியே கேட்டிருந்தாங்க. கேள்வி எண் 64 வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை டேஷ் பக்கமாக ஓட்ட வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் 1 இடது பக்கமாக. கேள்வி எண் 65 ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கும் மாதம். ஆன்சர் ஆப்ஷன் 2 ஜனவரி மாசம் தான். கேள்வி எண் 66 காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் கண்டம். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஐரோப்பா கண்டம். கேள்வி எண் 67 தொழிற்சாலைகள் வளர்ச்சியடைய உதவி புரியும் சேவை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 போக்குவரத்து சேவை. கேள்வி எண் 68 ஜாராவாஸ் எனப்படும் தொன் முதுமக்கள் காணப்படும் இடம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 அந்தமான் நிக்கோபார். கேள்வி எண் 69 இது ஒரு உலோகமற்ற கனிமமாகும். ஆன்சர் ஆப்ஷன் 2 கந்தகம். கேள்வி எண் 70 வேளாண் தொழில் வகையில் அதிக அளவு டேஷ் பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 தன்னிறைவு. கேள்வி எண் 71 தொழிற்புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 3 நிலக்கரி. கேள்வி எண் 72 சுவிட்சர்லாந்து டேஷ் உற்பத்திக்கு புகழ் பெற்றது. ஆன்சர் ஆப்ஷன் 2 கை கடிகாரம். கேள்வி எண் 73 அரைக்கலன்கள் செய்யும் தொழிலகங்கள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 காடுகள் சார்ந்த தொழில். கேள்வி எண் 74 பருத்தி தொழிற்சாலை ஒரு. ஆன்சர் ஆப்ஷன் 3 பாருங்க வேளாண்மை சார்ந்த தொழில். கேள்வி எண் 75 உலகின் நன்னீரின் அளவு. ஆன்சர் ஆப்ஷன் 2 0.03%. அடுத்து மனத்திறன் தேர்வு அப்படிங்கிற MET தட் இஸ் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். அதுல இருந்து தான் கேள்விகளை பார்க்க போறோம். இதுலயும் பாத்தீங்கன்னா மொத்தம் 25 கேள்விகள் இருக்கும். பகுதி A பாருங்க, தட் இஸ் 76 முதல் 80 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 4 உறுப்புகள் உள்ளன. அவற்றில் 3 ஏதேனும் ஒரு பொதுத்தன்மை உடையன. 1 மட்டும் மாறுபட்டது. மாறுபட்ட உறுப்பினை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். அதாவது ஷேட் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 76 மா, கொய்யா, வாழை, பலா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 கொய்யா. கேள்வி எண் 77 காது, மூக்கு, வாய், திசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 திசு.
கேள்வி எண் 78 இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, ஜெர்மனி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 ஜெர்மனி. 79 அம்மா, சகோதரர், மகள், நண்பன். ஆன்சர் ஆப்ஷன் 4 நண்பன். கேள்வி எண் 80 இலை, கிளை, வேர், சுழற்சி. ஆன்சர் ஆப்ஷன் 4 சுழற்சி. பகுதி பி பாருங்க. 81 முதல் 85 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விதிக்குட்பட்ட வரிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்விதிக்குட்பட்டு காலி இடத்தை நிரப்பக்கூடிய மாற்று விடையின் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்ய அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. கேள்வி எண் 81 20, 22, 24, 26 டேஷ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 28. கேள்வி எண் 82 ACE டேஷ்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 G தான். கேள்வி எண் 83 6, 3, 0, -3 டேஷ்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 -6. கேள்வி எண் 84 ABD EFH டேஷ்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 IJL. கேள்வி எண் 85 9, 99, 999 டேஷ்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 9999. பகுதி சி பாருங்க. 86 முதல் 90 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு காலியிடம் உள்ளது. அதனை சரியாக நிரப்பக்கூடிய மாற்றினை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்ய கொடுத்திருக்காங்க. ஸோ 86வது கேள்வி பாருங்க. தட் இஸ் 1000, 10, 64, 4, 8 என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் அதனுடைய விடை. கேள்வி எண் 87 பாருங்க. 1, 8, 7, 10, 18, 8, 20, 25 இங்க கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் 2 5 தான் இதுக்கான ஆன்சர். கேள்வி எண் 88 ஸோ இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கீழே என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 3, 5, 7, 8, 12. ஸோ இது என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 28 தான் ஆன்சர். கேள்வி எண் 89 8, 1, 6, 3, 5, 7 இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அடுத்தது 9, 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 4 தான். கேள்வி எண் 90 8, 16, 24, 32 அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் 4 40. பகுதி டில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. அமைப்பை கொண்டு விடையை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 91 பாருங்க. CAJHPN டேஷ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 US. கேள்வி எண் 92 ஆட்டோமொபைல் என்பதை 999731243060 என்று எழுதினால் MOBILE that is மொபைல் என்பதை எழுதும் முறை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 124360. கேள்வி எண் 93 x = 10 y = 8 z = 13 எனில் x + y + z = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் 1 31. கேள்வி எண் 94 CYCLONE என்பது ENOLCYE என்றும் எழுதினால் CART என்பதை எழுதும் முறை. ஆன்சர் ஆப்ஷன் 1 TRAC. கேள்வி எண் 95 CAT என்பதை தீட்டா கிரேட்டர் பீட்டா என்றும் TAN என்பதை பீட்டா கிரேட்டர் ஆல்பா என்றும் குறிப்பிட்டால் CAN என்பதை குறிப்பது. ஆன்சர் ஆப்ஷன் 1 தீட்டா கிரேட்டர் ஆல்பா. பகுதி இ பாருங்க. மற்றவற்றினின்று மாறுபட்ட படத்தின் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 4 படம் கொடுத்துருப்பாங்க. அதில் வித்தியாசமானது என்னவோ அதை இங்கே ஷேர் பண்ணணும். அதான் ஆன்சர். ஓகே ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 96 பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3, 4 இதில் வித்தியாசமானது என்னன்னா ஆப்ஷன் 4 இதுதான் அதனுடைய விடை. அடுத்தது பாருங்க 97 பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஆன்சர் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1, 2, 3, 4 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3வது படம் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால இந்த ஆன்சர். கேள்வி எண் 98 பாருங்க. ஸோ 1, 2, 3, 4ல ஏது வித்தியாசமான படம்? ஸோ 3வது படம் தான் வித்தியாசமான படம். ஸோ நம்ம ஆன்சர் 3rd தான். 99 பாருங்க. ஸோ இந்த 1, 2, 3, 4ல இந்த 2வது படம் இருக்கு இல்லையா, இதுதான் வித்தியாசப்பட்டிருக்கு. எனவே நம்மளுடைய ஆன்சர் இந்த செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 100ல ஸோ 1, 2, 3, 4ல எது வித்தியாசமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஆப்ஷன் தான் வித்தியாசமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.